அதை பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கங்க. அஸ்வினி, ஆயில்யம், மூன்று நட்சத்திரங்கள். ஓகே. இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துல உங்களுக்கு தெரியும் ஆயில்யம் ரொம்ப ஃபேமஸான நட்சத்திரம். கல்யாணம் சம்பந்தப்பட்டு பேச வந்தா ஓகேங்களா, இந்த மூணு மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யம் வந்து மாமியாருக்கு ஆகாது, அந்த மாதிரி என்னென்னமோ டைலாக்ஸ் இருக்குது ஜோதிட உலகத்துல. சரி, இப்போ இந்த மூணு பேருமே இதுல ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க. இந்த மூணு நட்சத்திரத்துல இவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி என்ன பேட்டர்ன்ல வருவாங்க, என்ன மாதிரியான ஜாதக லிமிட்டுக்குள்ள நட்சத்திர லிமிட்டுக்குள்ள அவங்களுடைய ஜாதகம் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ ஃபார்முலாவோட பார்க்கிறோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் மாதிரி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆயில்யம் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பாயிண்ட், நேர் எதிர் பாயிண்ட். ஓகேங்களா? ஆயில்ய நட்சத்திரம் எந்த வீட்டுல உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல வரும். கடக வீட்டுல எண்டு முடியும் இல்லையா, கடைசி நாள் முடியும். இப்போ இதுக்குடைய ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவோணம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவிட்டம் வரும். நல்லா கவனிங்க, திருவோண நட்சத்திரம், திருவோணம் 3 அவிட்டம் 1 2. ஓகேங்களா? ஓகே. இப்போ திருவோண நட்சத்திரம் என்ன கர்மா? சுக்கிரன் கர்மா. சுக்கிரன் கர்மா. அவிட்டம் நட்சத்திரம் என்ன கர்மா? சனி கர்மா. ஆக ஆயில்ய நட்சத்திரத்துக்கு லைஃப் பார்ட்னரா கணவன் மனைவியாக அமையக்கூடிய நபர்களுக்கு என்ன கர்மா இருக்கணும்? சுக்கிரன் கர்மா இருக்கணும், சனி கர்மா இருக்கணும். இந்த ரெண்டு கர்மாக்கள் தான் உங்களுக்கு வரக்கூடிய. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உலகத்துல எப்பேற்பட்ட ப்ரொஃபைல் தேடினாலும் இந்த ரெண்டு ஜாதகத்தை, இந்த ரெண்டு கர்மாவை தாண்டி அவங்களுக்கு வரணும் அமையாது. சரி, இப்போ சுக்கிரன் கர்மா சனி கர்மா பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கான காம்பினேஷன் என்னன்றது இப்ப நம்ம பார்க்கணும்ல. ஓகே, சுக்கிரன் கர்மாக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்றது இப்ப பார்ப்போம். சுக்கிரன் கர்மாக்கான வீடு வந்து மிதுனம், சனி கர்மாக்கான வீடு வந்து கன்னி. தெரியுதா? சுக்கிரன் கர்மாக்கான வீடு மிதுனம், சனி கர்மாக்கான வீடு கன்னி. இந்த மிதுனம் கன்னி ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1. மொத்தம் ஒரு 3 விதி 4 விதி வரும். அந்த 3 விதி 4 விதில ஃபர்ஸ்ட் விதி நான் சொல்றேன். முதல்ல என்னன்னா, இந்த மிதுனம் கன்னி இந்த ரெண்டு வீடு இருக்குல்ல, இந்த ரெண்டு வீடு எதிராளியினுடைய கணவன் மனைவியினுடைய லக்னமா அமையும். யாருக்கு வரக்கூடிய வரன்? ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய வரன் அவங்களுடைய லக்னமாக அமையுது. எதிர் மிதுன லக்னம், அப்படி இல்லைன்னா கன்னி லக்னம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் லக்னம் இருந்தாலும் அந்த லக்னாதிபதி போய் மிதுனத்துல, லக்னாதிபதி போய் கன்னி. ஓகே, ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். இது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி எதிர் மிதுன லக்னம், கன்னி லக்னம், அப்படி இல்லைன்னா வேற எந்த லக்னம் இருந்தாலும் அந்த லக்னாதிபதி போய் மிதுனத்துக்கு கன்னி. இது ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? சரி, அடுத்து சுக்கிரன் கர்மாக்கான கிரகம் எதுவும் கிடையாது. சனி கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். சனி கர்மா இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் வந்து புதன். ஓகே. சோ அடுத்த காம்பினேஷன், கிரக காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவிக்கு லக்னத்திலேயே புதன், அப்படி இல்லைன்னா லக்ன அதிபதி கூட புதன். ஓகே, இதுதான் செகண்ட் காம்பினேஷன். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், லக்னத்திலேயே புதன் யாருக்கு? ஆயில்யத்தோட கணவன் மனைவிக்கு, அப்படின்னா லக்ன அதிபதி கூட புதன். இது ரெண்டாவது காம்பினேஷன். ஓகே, அடுத்து சுக்கிரன் கர்மா சனி கர்மாக்கான பாவம். சுக்கிரன் 12 கட்டம் இருக்குல்ல நம்ம லக்னத்துல இருந்து, அதுல சுக்கிரன் கர்மாக்கான பாவம் 3ஆம் பாவம். சனி கர்மாவை சொல்லக்கூடிய பாவம் வந்து 6ஆம் பாவம். 3 6. ஓகேங்களா? 3ஆம் பாவம் 6ஆம் பாவம். சோ ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு கணவன் மனைவி அமையறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல 12 பாவம் இருக்குல்ல, அந்த 12 பாவத்துல 1 3 1 6. எப்படி 1 3 1 6னா 1ஆம் அதிபதி 3ல, 3ஆம் அதிபதி 1ல, 1ஆம் அதிபதி 6ஆம் வீட்ல, 6ஆம் அதிபதி 1ஆம் வீட்ல. இந்த ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு வீட்ல இருப்பாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி 1 3 1 6 சேர்க்கை, பாவ சேர்க்கை. ஓகே, ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு வீட்ல இருந்தாலும் சரி,
ஒன்னாவது விதி மூணாவது விதி சேர்க்கை பார்வை இருந்தாலும் சரி. ஓகே. சோ பாவம் வந்து என்னென்ன பாவம் சேர்க்கைனா 1 3 6. ஓகே. இது பாவம். ஓகேங்களா? கடைசியா நாலாவது காம்பினேஷன் நட்சத்திரம். சுக்கிரன் கர்மாக்கான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை, சித்திரை, திருவோணம். சனி கர்மாக்கான நட்சத்திர காம்பினேஷன் என்ன பாத்தீங்கன்னா புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். மொத்தம் எத்தனை நட்சத்திரம் எழுதி போட்டிருக்கேன்? 6 நட்சத்திரம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம், புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். சுக்கிரன் கர்மாது, இது சனி கர்மாது. ஓகேங்களா? இந்த 6 நட்சத்திரத்துக்குள்ள மனைவி, அது 6 நட்சத்திரம் எப்படின்னா ராசி நட்சத்திரம்